மதுரை உசிலம்பட்டியில் உள்ள பி.கே. மூக்கையா தேவன் நினைவிடத்தில் பாஜகவினர் மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பி.கே. மூக்கையா தேவனின் 46வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி உசிலம்பட்டி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் பாஜக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சோர்வில் இருந்து மீள்வதற்கு புத்தக வாசிப்பு அவசியம் என முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே வாசிப்பு திறன் குறைந்து வருவதாக கவலை தெரிவித்தார். கையில் வைத்திருக்கும் சிறிய கருவியையே மாணவர்கள் கரைத்து விடுவதாக கூறிய அவர், பாடப்புத்தகங்களை கூட சிறிய அளவிலேயே குறிப்பெடுத்து மாணவர்கள் தேர்வு எழுதி விடுவதாக தெரிவித்தார். மேலும் பாடப்புத்தகங்களை தவிர மற்ற புத்தகங்களை மாணவர்கள் வாசிப்பது இல்லை எனவும் இறையன்பு தெரிவித்தார். படிப்பதில் அக்கறை இல்லை, ஆர்வம் இல்லை, அவர்கள் படிப்பதும் இல்லை. அவர்கள் செய்தித்தாள்களை கூட வாசிப்பதில்லை. நூலகத்திற்கு செல்கிறீர்களா என்றால் அரிதாக அவர்கள் நூலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே புத்தகங்களை வாங்கி படிக்கிறீர்களா என்றால் படிப்பதில்லை. பாட புத்தகங்களை தாண்டி அவர்கள் எதையும் படிப்பதில்லை. அந்த பாட புத்தகங்களை கூட சின்ன சின்ன குறிப்புகளாக வைத்துக் கொண்டு தேர்விலே எழுதிவிடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று பல பேர் இருப்பதை பார்க்கிறேன். கொடைக்கானல் சாலையில் கழிவுநீர் தேங்குவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். அண்ணா சாலை மற்றும் பேருந்து நிலையம் இடையே உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறி சாலையில் செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தாமாக முன்வந்து கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் கால்வாய் அடைப்பு சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாதாள சாக்கடை உடைஞ்சனால இது சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் எங்களை மாதிரி வியாபார மக்கள் எல்லா பேருமே இந்த இடத்துல நடந்து போகணும். இதை மிதிச்சு தான் போற அளவுக்கு ஆகுது. இதனால சுகாதார கேடுகள் நிறைய ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்குள்ள உட்கார்ந்துருந்தவர் இதோட வாழை தாங்க முடியாம மூச்சு திறன் ஏற்பட்டு அவரை சிகிச்சைக்காகலாம் இது பண்ற ரேஞ்சுக்கு ஆகி போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா அதிகாரிகளையும் நகராட்சியில இருந்து எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்த்து எல்லாத்துக்கும் நாங்கள் நேரடியாகவே போய் சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் எடுக்கல. ஈரோடு அருகே சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வடுகப்பட்டி பேரூராட்சியில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானுக்கு சிலையுடன் கூடிய மணி மண்டபம் அமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கியது. இது தொடர்பாக பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மணி மண்டபம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி அலுவலகத்தில் தீர்த்தகிரி மக்கள் இயக்கத்தினர் மனு அளித்தனர். இரு சமுதாயத்தினர் இடையே மோதலை தூண்டும் வகையில் மணிமண்டபம் அமைக்க உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்துல பொல்லானுக்கு சிலை வைக்கிறதா சொல்லி அவசர கூட்டம் போட்டிருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி. அந்த அவசர கூட்ட தகவல் எங்களுக்கு வந்ததுனால எங்கள் கேஸ் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இதனோட தீர்ப்பு முதல்லையே கொடுக்கப்பட்டது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிதான் லேண்ட்லேயும் சாலை புறம்போக்குலேயும் எந்த சிலையும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பொது காரியங்களுக்கு மணிமண்டபங்கள் எந்த இதுவுமே கட்டக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்கோம். இங்கே மணிமண்டபம் வேலையாகிட்டு இருக்குது, அந்த மணிமண்டபத்தை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். வடுகப்பட்டி பேர் மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பனைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கோவில் கட்டுவதற்கு தனது நிலத்தை வழங்கியுள்ளார். இதற்கு பொன்னையன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருதரப்பிற்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது. இந்நிலையில் பொன்னையன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நிலத்தின் உரிமையாளரின் வீடு புகுந்து அவரது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அத்துடன் வீட்டை சேதப்படுத்தி தென்னை மரங்களை வேரோடு புடுங்கியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து மணல்மேடு காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகன ஓட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். காட்டுசெவியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் அக்கூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மகாதேவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.